நீலம் பண்பாட்டு மையம் ஒருங்கிணைக்கும் மார்கழியில் மக்கள் இசை நிகழ்ச்சி சென்னையில் விமர்சையாக தொடங்கியது. மார்கழியில் மக்கள் இசை மேடைகள் மறுக்கப்பட்ட கலைகள் கலைஞர்களை மேடையேற்றி கௌரவிக்கும் நிகழ்ச்சியாக இயக்குனர் பா. ரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு மையம் ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. 6ஆம் ஆண்டு மார்கழியில் மக்கள் இசை நிகழ்ச்சி சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் நேற்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் 100க்கு மேற்பட்ட கலைஞர்கள் பங்கு பெறுகின்றனர். தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட திமுக எம்பி கனிமொழி, இயக்குநர்கள் வெற்றிமாறன், லோகேஷ் கனகராஜ், இசையமைப்பாளர் ஜிபி பிரகாஷ்குமார் மற்றும் பா. ரஞ்சித் ஆகியோர் பறையடித்து மார்கழியில் மக்கள் இசை நிகழ்ச்சியை உற்சாகமாக தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய பா. ரஞ்சித், கலையை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் வேலையை நீலம் பண்பாட்டு மையம் அம்பேத்கர் வழியில் நின்று தொடர்ந்து செய்யும் என்று கூறினார். கலை மக்களுக்கானது, அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை நீலம் பண்பாட்டு மையம் தொடர்ந்து செய்யும். பாபா சாஹேப் அம்பேத்கர் வழியில் நின்று செய்யும். இந்த சமூக மாற்றத்தை பண்பாட்டு அசைவின் மூலமாக தான் கைப்பற்ற முடியும்னு அவர் ரொம்ப தீவிரமாக நம்பினார். அதனால தான் பௌத்தத்தை கையில் எடுத்தார். அந்த பௌத்தத்தை கையில் எடுத்துல ஒரு பிரிவாக தான் கலை இருக்குது. அந்த கலையை சீர்படுத்துவதன் மூலமாக, கலையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மூலமாக பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கனவை நிறைவேற்றும் ஒரு சீடனாக நான் என்னைக்கும் இருப்பேன். ஜெய்பீம். மார்கழியில் மக்கள் இசை என்ற தலைப்பே ஒரு அரசியல் நிலைப்பாடு என்று இயக்குனர் வெற்றிமாறன் குறிப்பிட்டார். மார்கழியில் மக்கள் இசை அந்த தலைப்பே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், ஒரு கல்ச்சுரல் நரேட்டிவ் செட் பண்ணுறது. ஒரு இந்த நிகழ்வு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கல்ச்சுரல் நரேட்டிவ் செட் பண்ணியிருக்கு. பெர்ஃபார்ம் பண்ணுற ஆர்டிஸ்ட்க்கு அவங்களுடைய இலக்கு சினிமாவோ அல்லது இது மாதிரியான விஷயங்களோ இல்லை. அவங்களுடைய இலக்கு மாற்றம், சமூக மாற்றம் விரைவில் வரணும். கலை என்பது சமூகத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக மட்டும் இருக்காமல் சமூகத்தை செதுக்கக்கூடிய ஒளியாக, சம்மட்டியாக இருக்க வேண்டும் என்று கனிமொழி தெரிவித்தார். கலை அப்படிங்கிறதே இந்த சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடியாக மட்டும் இருக்கக்கூடாது. அது இந்த சமூகத்தின் மீது எய்யப்பட்ட ஒரு சம்மட்டியாக, ஒரு ஒளியாக, இதை செதுக்கக்கூடிய, சமூகத்தை செதுக்கக்கூடிய ஒன்றாக கலை இருக்க வேண்டும். வருகின்ற 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள மார்கழியில் மக்கள் இசையில் நாட்டுப்புறம், பழங்குடி இசை கலை நிகழ்ச்சிகள், கானா மற்றும் ராப் இசை, ஒப்பாரி, விடுதலை பாடல்கள் என ஏராளமான கலைகள் இடம்பெறவுள்ளன. தனி இசை கலைஞர்கள் நாட்டுப்புற மக்கள் இசை பாடகர்களை ஒருங்கிணைக்கும் இந்நிகழ்ச்சியில் கவனிக்கப்படாத மூத்த இசை கலைஞர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளனர்.